ஹே வாட்ஸ்அப் கைஸ், இப்போதைக்கு நம்ம சூப்பர்மேன் படம் செம்மையாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வாரமே 2 பில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. நிச்சயமா இந்த வாரத்துக்குள்ள இல்லை அடுத்த வாரத்துக்குள்ள நிச்சயமா அது 500 பில்லியன் அடிக்கலாம் ப்ராபப்ளி. ஸோ நிச்சயமா இப்போதைக்கு எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஹென்ரி கேபிள் சூப்பர்மேனா ஆர் டேவிட் காஸ்டர் சூப்பர்மேனா, நான் இங்கே அவங்கள கம்பேர் பண்ண வரல, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த 2 சூப்பர்மேனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்ல வந்திருக்கேன். நிச்சயமாக அது மூலம் வீடியோ இருக்க போகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஸ்னைடர் கல்ட்டு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு அவங்கள கம்பேர் பண்ணி அவங்களோட டிஃப்ரென்ஸை காமிக்க போகிறாங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, இவருக்கு வித்தியாசம் இருக்குது, அது மூலம் காமிக்க போகிறேன். நிச்சயமாக இதில் ஃபைட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவை செக்மெண்ட்டாக பிடிச்சிருவோம், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், கேரக்டர் ஆர்க். இது முக்கியமான விஷயம். ஹென்ரி கேபிள் சூப்பர்மேனை நம்ம ஸ்னைடர் ஒரு காட் அளவுக்கு மதிச்சிருப்பாரு. அவரை பார்த்தாலே ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் ஃபீலிங் வரும். பட் நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் ஹியூமனைஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு. நீங்கள் ரொம்ப அவரை ஹியூமனைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம பக்கத்து பையன் பாப்புன்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனை மாற்றிருப்பாரு. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேனை நம்ம ஜேம்ஸ் கன் மாற்றிருப்பாரு. அண்ட் இந்த சூப்பர்மேனுக்கு கம்பேஷன் இருக்கும், அதாவது இயற்கை குணம் அதிகமாகவே இருக்கும், அது பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் ஹென்ரி கேபிள் மூஞ்சில் எந்த விதமான எமோஷன் பார்க்கவே முடியாது. பட் ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் எமோஷன் அழகாக காமிச்சிருப்பாரு, அழகாக கன்வே பண்ணியிருப்பாரு, பயங்கரமாக நம்மளோட கண்டாக வச்சிருப்பாரு. அந்த வகையில் ஜேம்ஸ் கன் நிச்சயமாக அந்த கேட் ரைட்டிங்கில் வின் பண்ணிட்டான்னு நான் சொல்லுவேன். பட் ஹென்ரி கேபிள் சூப்பர்மேனா நீங்கள் ஒரு ஃபேஸில் எமோஷன்ஸோ பெருசால பார்க்க முடியாது. பட் நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் அந்த பயங்கரமே டெலிவரி பண்ணியிருப்பாரு. சிம்பிளாக பாருங்களேன், நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் ஒரு நாய், ஒரு அணில் அப்படின்னு எல்லா உயிருமே சமம் பார்த்துருப்பாரு. நீங்கள் எல்லாம் அந்த உயிருமே அவர் காப்பாற்ற காமிக்கப்பட்டிருக்கும். மக்களை மட்டும் காப்பாற்ற மாட்டார், அந்த நாய் இருக்கட்டும் அணிலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். அவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்லியாக காமிக்கப்பட்டிருக்கும். பட் இதே பாருங்களேன், நம்ம ஸ்னைடர் சூப்பர்மேனுக்கு ஆரா ஃபார்மிங் உருவாக்கணும்னு மொத்த கோர்ட்ரூமே வெடிக்க வச்சு அந்த ஆரா ஃபார்மிங் கொண்டு வந்திருப்பாரு. அப்போதைக்கு சூப்பர்மேன் யாரையுமே ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணிருக்க மாட்டார். அங்கே அத்தனை பேர் இருப்பாங்க, யாரை கூட ஹெல்ப் பண்ண அவர் முயற்சி கூட பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நீங்கள் பார்த்துலாம் எந்த பக்கம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம பக்கத்து பையன் மாதிரி அந்த நாயை காப்பாற்றுறது, பூனையை காப்பாற்றுறது அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கும். பட் ஹென்ரி கேபிள் அப்படி காமிக்கப்பட்டிருக்காது. அவரை ஒரு சூப்பர் பவர் ஹவுஸாக காமிச்சிருப்பாங்க. அது அவரோட ரைட்டிங் தான். பட் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்டு நிச்சயமா நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் தான். அண்ட் ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனுக்கு ஹெல்ப்பாக லூயிஸ் லேன், மிஸ்டர் டெரிஃபிக், கிரிப்டோ அப்படின்னு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஃபைட்டில் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலியமாக தான் அவர் ஜெயிக்க காமிக்கப்பட்டிருக்கும். பட் நம்ம ஹென்ரி கேபிள் சூப்பர்மேன் அப்படி கிடையாது. அவர் வந்தால் ஜெயிச்சிருவார். அவர் எந்த ஃபைட்லேயுமே மற்ற டீம்ஸோட ஹெல்ப் மூலியமாக அவர் ஜெயிக்க காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்லி கூட நிற்பாங்க தவிர அவங்க ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க காமிக்கப்பட்டிருக்காது. சூப்பர்மேன் அங்கே வந்தாலும் ஜெயிச்சிருவார், அப்படி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸ்னைடர் சூப்பர்மேன் பார்த்துருப்பீங்க, அவர் இறங்கினாலே நம்ம கன்ஃபார்ம் வின்னுப்பா அப்படின்னு நம்ம தோண ஆரம்பிச்சிடும். பட் அப்படி கிடையாது ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன். அவர் அந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, எப்படி அதை ஜெயிக்க பார்க்குறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கன்ஃபார்ம் எலும்பியே தீரும். எப்படி ஜெயிக்க போகிறாரா, இப்போ இவ்வளோ பிராணம் எப்படி ஜெயிக்க போகிறா அப்படின்னு நீங்கள் ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனை வியந்து பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். பட் அது நம்ம ஸ்னைடர்கிட்ட கிடையாது. ஸ்னைடர் சூப்பர்மேன் கீழே இறங்கினோடனே அவ்வளோதான், மேட்ச் ஓவர். இன்றைக்கு எவ்வளோ வின்னு நீங்கள் மனசில் தோண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவர் பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாரு. அந்த வகையில் கேட் ரைட்டிங் வகையில் ஜேம்ஸ் கன் நிச்சயமா ஜெயிச்சிட்டாரு கைஸ். ரெண்டாவதா ஹியூமன் சைடு. எனக்கு எதுவும் ஹியூமன் சைடு ஸ்டோரியில் ஸ்னைடர் தான் இப்போதைக்கு அஸ் ஆஃப் நவ் சூப்பராக இருக்காரு. பிகாஸ் நம்ம ஸ்னைடர் மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் சூப்பர்மேன் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவருக்கு பர்ஸ் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணார், எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு பயங்கரம் காமிச்சிருப்பாரு. அண்ட் மார்த்தா அண்ட் ஜான்சன் கென்ட்டை வச்சு அவர் பயங்கரமாக ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அது இங்கே குறையுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஹென்ரி கேபிள் சூப்பர்மேன் அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஜான்சன் இறந்தக்கப்புறம் அந்த ட்ராமாவில் ஒரு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருப்பார். அதெல்லாம் அழகாக காமிச்சிருப்பார் நம்ம ஸ்னைடர். அண்ட் ஹியூமன் சைடை கொஞ்சம் அழகாக காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் குறைச்சிட்டாரு நம்ம ஜஸ்டிஸ் லீக்ல பேட்மேன் சூப்பர்மேன் குறைச்சிட்டாரு. பட் மேன் ஆஃப் ஸ்டீல் அது அவரை அழகாக காமிச்சிருப்பாரு. பட் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி காமிக்கப்பட்டிருக்கோம். பட் அந்தளவுக்கு இல்லை. ஸ்டில் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி தான், அந்தளவுக்கு கிடையாது. நீங்கள் கடைசி சூப்பர்மேன் அப்பா அம்மா ஜான்சனை மாற்றுது அப்படின்னு உணர்ந்து அந்த அவங்க அம்மா அப்பாவோட வீடியோஸை பார்ப்பாரு. அவங்க உண்மையான அம்மா அப்பா வீடியோஸை பார்க்காம வளர்த்த அம்மா அப்பா வீடியோஸை பார்ப்போம் நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன். அது உண்மையிலே செம்ம ஹார்ட் டச்சிங்க, நம்மளுக்கு பயங்கரமாக இருந்தாலுமே ஸ்டில் அந்த ஹியூமன் சைடு இன்னமும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணல சொல்லியானோம். பட் கிளார்க் கெண்டா நிச்சயமாக ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் வின் பண்ணுறாரு. ஆக்சுவலி கிளார்க்காக இருக்கும் போது அவர் அப்படியே கூன் போட்டு இருப்பார். பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரியே கூன் போட்டு குனிஞ்சு தான் நடப்பார்.
அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்டிங்லேயுமே நம்ம டேவிட் கான்ஸ்வெட் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாரு. ஸோ கிளார்க்குக்கும் சூப்பர்மேனுக்கும் அவர் பயங்கரமாக அந்த கேரக்டர் டிஃப்ரென்ஸை பயங்கர காமிச்சிருப்பாரு. பட் நம்ம ஸ்னைடர் சூப்பர்மேன் பார்க்க பல்காக இருப்பார். டே இவனே வில்லனுக்கு அடையாளமாக இருக்கா, இவனடா அவங்களுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கும். பல்காக இருப்பார். அண்ட் ஆக்டிங்லேயுமே பெருசாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. அது பயங்கரம் காமிக்கப்பட்டிருக்கும். பட் நிச்சயமாக ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் அதை கிளாக் லைனில் பயங்கரம் காமிச்சிருப்பாரு. கம்மியாக காமிக்கப்பட்டிருக்கும். பட் வரும்போது ஒரு கூன் போட்டு அண்ட் ஒரு மாயா நடப்பார். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் கிளார்க் கென்ட்டில் கன்ஃபார்ம் ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் வின் பண்ணாரு கைஸ். அண்ட் காமிக் அக்யூரேட். சில ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க நம்ம ஹென்ரி கேபிள் சூப்பர்மேன் காமிக் அக்யூரேட் கிடையாதுன்னு. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஸ்னைடருமே எக்கச்சக்கமான காமிக்ஸ் அனிமேஷனாக பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சூப்பர்மேன் பிரித் பிரைட் அப்படின்னு ஒரு காமிக் இருக்குது, படித்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அந்த காமிக்கில் டார்க்கர் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் காமிச்சிருப்பாங்க. அந்த காமிக்ஸும் மேன் ஆஃப் ஸ்டீலுமே எக்ஸாக்டாக பொருந்தி போகும். அவ்வளோ ஃபுல்லாக பொருந்தாது, பட் மேக்ஸிமம் பொருந்தி போகும். அந்த காமிக் படித்து பாருங்கள். சூப்பர்மேன் பர்த் ரைட்னு காமிக்கப்பட்டிருக்கும் அந்த காமிக் பேர். அதுக்கு அந்த வகையில் அதை எடுத்திருப்பாரு. ஸோ ஸ்னைடருமே காமிக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. பட் அதில் அவரோட விஷயம் ஆட் பண்ணி அவர் ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாரு. பட் ஸ்னைடருமே காமிக் அக்யூரேட் எடுத்திருக்காரு. இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் காமிக்கை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாரு. அந்த காமிக் எக்ஸாக்ட் நம்ம சூப்பர்மேனை ஒரு ஃப்ரெண்ட்லியாக காமிக்கப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி எர்த் 1 பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சூப்பர்மேன் தான் நம்ம ஜேம்ஸ் கன் தான், மாற்றமே கிடையாது. நம்ம ஸ்னைடர் இந்த சூப்பர்மேனை ஃபியூச்சரில் ஒரு வில்லனாக மாற்றணும், இன் ஜஸ்டிஸ் ஸ்டோரியை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஸ்னைடர் இப்போ அதை கொண்டு போக முடியலை. ஸோ அதனால் அந்த கேரக்டர் கொஞ்சம் டார்க்காக காமிச்சிருப்பாரு, கொஞ்சம் பயங்கரமாக பூட்டில் காமிச்சிருப்பாரு. அது காரணம் ஸ்னைடர் ஐடியா இந்த சூப்பர்மேனை வில்லனாக மாற்றணும். பட் நம்ம ஜேம்ஸ் கன் அப்படி கிடையாது. இவர் தான் ஃபேஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோஸே. டிசியோட முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இவர் தான். அதனால இவரை பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாரு அண்ட் செம்ம காமிக் அக்யூரேட் காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த வகையில் எர்த் 1 ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சூப்பர்மேனை நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் கைஸ். அண்ட் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் கேள்வியே கிடையாது. ஹென்ரி கேபிள் தான் பவர்ஃபுல் ஆஸ் ஆஃப் நவ். திரும்பி சொல்கிறேன், இப்போதைக்கு அவருக்கு ஒரு மூவி தான் வந்திருக்கு நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனுக்கு. ஃபியூச்சரில் பட் நிறையா வரலாம். பட் இப்போதைக்கு ஹென்ரி கேபிள் தான். நான் சொல்லப்போனால் ஹென்ரி கேபிள் தான் அதிகமான மூமெண்ட்டும் இருக்குது. ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட். நம்ம ஃப்ளாஷை திரும்பி பார்க்குறது அப்படின்னு நிறைய மூமெண்ட்டுமே நம்ம ஹென்ரி கேபிள் சூப்பர்மேன் இருக்குது. இங்கே ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது கைஸ். நாச்சு இருக்கா என்ன? இதுவே கிடையாது. அப்படி ஒரு மூமெண்ட்டு இல்லை ஒரு பயங்கரமான எலிவேட் மூமெண்ட் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. பட் இந்த பக்கம் நம்ம ஹென்ரி கேபிள் சூப்பர்மேனுக்கு எக்கச்சக்கமான மூமெண்ட் நிறைய இருக்கு. அண்ட் பவர்ஸ்லேயே நம்ம ஹென்ரி சூப்பர்மேன் காட் லெவலில் நம்ம அக்வாமேன் ஒண்டர் உமன் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு. அண்ட் ஃப்ளாஷான காட் ஸ்பீஸ்டரி ஜெயிச்சிருப்பாரு. அளவுக்கு பவர்ஃபுல்லாக காமிக்கப்பட்டிருக்கும். நீ சொல்லலாம் ப்ரோ பேட்மேன் சூப்பர்மேனில் நான் பேட்மேன் சிம்பிளாக தூக்கிச்சு சொல்லலாம். பட் யோசிச்சு பாருங்க, பேட்மேன் வித் ப்ரிப்பரேஷன் டைம் ப்ளஸ் கிரிப்டனைட், அது மட்டும் இல்லாமல் சண்டை போடுறது யாரு? பேட்மேன். ஸோ அவர் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அந்த பவர் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் கிரிப்டனைட். அதுக்குமே நம்ம ஹென்ரி கேபிள் சூப்பர்மேன் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருப்பாரு, கடைசி சண்டை போட்டிருப்பாரு. பட் கிரிப்டனைட் அவர் வீக் பண்ணியிருக்கோம். பட் இந்த பக்கம் வாங்கல, இந்த பக்கம் நம்ம ஜேம்ஸ் கன் மூவியில் ஸ்பாய்லர் தான் மெட்டமார்ஃபோ இத்தனோண்டு ஒரு கம்மியான பவர் தான் அந்த கிரிப்டனைட். அதுக்கே நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் அப்படியே ஒல்லி பச்சா ஆகிடுவார். ஒரு மாதிரியா உடம்புலாம் சுருங்கி போய் அவ்வளோ கஷ்டப்படுவார். அந்த அளவுக்கு காமிக்கப்பட்டிருக்கும். லெக்ஸ் நினைச்சிருந்தா நம்ம ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனை அங்கேயே கொண்டு போட்டிருக்கலாம், ஈஸியாக கொண்டு போட்டிருக்கலாம். பட் அதை பண்ணலை. நிச்சயமாக அந்த அளவுக்கு காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இன்ஜினியர், இந்த மூவி இன்ஜினியர் அவங்களோட எல்லா பார்ட்டிகளையுமே சூப்பர்மேனை மூஞ்சிட்டு அனுப்பி சூப்பர்மேனை மூச்சுன்னு வச்சுருப்பாங்க. அவர் அப்படியே மூச்சு திணறுவார். அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் மீம் பார்த்தேன் ஆக்சுவலி இந்த இதை பார்த்து. சூப்பர்மேன் நாட் சூப்பர் எனிமோர்னு காமிக்கப்பட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. அவர் அந்த பார்ட்டிகள் பட்டு பயங்கரமாக மூச்சு திணறுவார். அவ்வளோ சீக்கிரம் நம்ம சூப்பர்மேனுக்குள்ளே போகவே முடியாது. ஒரு குட் பண்ண காமிக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் அடே இன்ஜினியரோட இத்தனை உள்ள போயாடா சூப்பர்மேன் மூச்சு அடைக்கிறாரு. ஸோ அதுக்கெல்லாம் நம்பவே இல்லை. பட் நம்ம சூப்பர்மேனை ஜேம்ஸ் கன் கொஞ்சம் நர்ஃப் பண்ணியிருக்காரு. ப்ராபபிளி ஃபியூச்சரில் நிச்சயமாக இவங்க பவர்ஃபுல்லாக மாறலாம். யோசிச்சு பாருங்களேன், எந்த கேரக்டருமே ஓப்பனிங்கே பவர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. அதுவே ஒரு கேரக்டர் வீக்காக இருந்து பவராக மாறும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் கன்ஃபார்ம் உணரும். நிச்சயமாக அந்த வகையில் சூப்பர்மேன் நம்ம ஜேம்ஸ் கன் பயங்கரமாக கொண்டு போனாங்க கைஸ். இதான் கைஸ் கம்பேரிஷன். சிம்பிளாக கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த வீடியோ யாரு கெத்து யாரு மாஸ்லாம் கிடையாது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க 2 பேருமே டேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் எடுக்கப்பட்ட படங்கள் தான் இது. அது மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சண்டை போடுறது பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஃபியூச்சரில் டிசி மூவிஸ் வரும். நீங்கள் கன்ஃபார்ம் ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனை நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் கைஸ். நான் மாற்றமே கிடையாது. இருந்தாலும் சில ஃபேன்ஸுக்கு ஸ்னைடரோட சூப்பர்மேன் திரும்பி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. எனக்குமே இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. பட் நிச்சயமாக நான் சொல்கிறேன்,
சொல்கிறேன், இந்த யூனிவர்ஸ் டிசியும் நல்லா போச்சுன்னா ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் ஃபியூச்சரில் ஒரு மல்டிவர் ஸ்டோரி லைன்லையோ இல்லை ஏதாவது ஸ்டோரி லைனில் கன்ஃபார்ம் ஹென்றி கேபிள் சூப்பராக கொண்டு வருவார். நான் அடுத்து சொல்கிறேன், நீங்கள் கேலண்டர் குடிச்சுக்குவாங்க, நிச்சயமாக ஃபியூச்சரில் ஒரு கிராஸ் ஒரு கன்ஃபார்ம் நடக்கும். எப்படி நம்ம எம்சியூ பண்ணோம் அதே மாதிரி கன்ஃபார்ம் டிசியூ பண்ணுவாங்க. அதுக்கு தேவை ஒன்லி நம்ம சப்போர்ட் மட்டும்தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, பியூராக ஹேட் பண்ணாதீங்க கைஸ், அதான் நான் சொல்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பி என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ நான் இந்த சொன்ன இதில் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, நீங்கள் யாரை வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணி பார்த்தீங்க, மறக்காம பண்ணுங்க. நான் உங்களை ஒரு ஆசோனி பார்க்குறேன் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி தள்ளி விட்டுருங்கப்பா. ஸோ நான் உங்களை ஒரு ஆசோனி பார்க்குறேன் அண்ட் பாய்.